भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். சனிக்கிழமை ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஜெயவருஷம் ஆனி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். திதி வளர்பிறை அஷ்டமி திதி. யோகம் நன்றாக இல்லை. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முழுவதும்
கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளை காலை 10:37க்குத்தான் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது கும்பராசிக்கு. இன்று நாள் முழுவதும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, கன்னியில் சந்திரன் செவ்வாய் ராகு, துலாமில் சனி, மீனத்தில் கேது. 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழிலில் அமோக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டு அவற்றிலே வெற்றி காண்பீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். இது நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியில் வலுவான நிலையிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். உடன் பிறந்த சகோதரிகளால் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடைபெறும். உடன்பிறப்புகள் தோள் கொடுத்து உதவுவார்கள். குடும்பத்திலே உள்ள மனக்கசப்புகளெல்லாம் நீங்கி அனைவரோடும் நல்லிணக்கம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வலுவான நிலையிலே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராசியில் ராசி அதிபதி புதனோடு சூரியனும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே இப்பொழுது நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் மிக வலுவாக உள்ளன. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் மிகச்சிறப்பான நிலையிலே தனது சொந்த நட்சத்திரங்களுள் ஒன்றான ஹஸ்தம் சாரத்திலே இருக்கிறது. தனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்திலே மிகச்சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். 2 குடையவனும் 11 குடையவனும் ஒன்றாக சேர்ந்துள்ளன 4ஆம் இடத்திலே. சந்திரனும் செவ்வாயும் இணைந்துள்ள காரணத்தினால் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்நாளிலே மிக பிரகாசமாக காணப்படுகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். மிக சுலபமாக உங்களது பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மனதிலே உள்ள தேவையற்ற சலனங்கள், சஞ்சலங்கள், கவலைகள் அனைத்தும் மறைந்து போகும். மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு அமைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு மிகச்சிறந்த நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே புதனோடு இணைந்துள்ள ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை, 2ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் ராகு சேர்க்கை. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். சொந்தமாக வீடு மனை அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ராசியிலே வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிக வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். உங்களது பெயர் உயர் பதவிக்காக உங்களது அலுவலகத்திலே பரிந்துரைக்கப்படும். மிகச்சிறந்த நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பழைய பணம் இப்பொழுது வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை ஏதேனும் வராமல் தாமதமாகி கொண்டிருந்தால் அது இப்பொழுது வந்துவிடும். அதற்கான முயற்சிகளை இந்நாளில் நீங்கள் செய்யலாம். இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது.
தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நேரம். தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் இப்பொழுது அது வெற்றிகரமாக நடந்து முடியும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசு பணிக்காக தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு அதிலே சாதகமான முடிவுகள் வந்து சேரும். அரசு பணியில் சேருவதற்கான முயற்சியிலே இறங்கியுள்ளவர்களுக்கு அது இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதியும் பாக்யாதிபதியும் ஒன்றாக 11ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். 9ஆம் இடத்து குரு உச்சம். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வலுவான நிலையிலே ராசி அதிபதி அமைந்திருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 7, 9க்கு அதிபதியான கிரகங்கள் 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமாகும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சர்ச்சைகள் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அது கிடைக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வலுவான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இன்று முழுவதும் சந்திராஷ்டமம். நாளைக்கு காலை 10:37 சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. ஆகவே அமைதியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நாட்களுக்கு தள்ளி வைத்து விடுங்கள். பயணங்களை இயன்றவரை தவிர்த்து விடுங்கள். பயணம் அவசியம் செய்துதான் ஆக வேண்டும் என்னும் சூழ்நிலை ஏற்பட்டால் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். வெளியே செல்வதற்கு முன்பு விநாயகரை வழிபட்டு விட்டு செல்லவும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 5இல் உச்சம். 4, 7க்கு அதிபதியான புதன் 4இல் ஆட்சி. 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 5க்குடைய சந்திரன் 7ஆம் இடத்திலே செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. மீனராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 8ஆம் இடத்தில் உள்ள சனியை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ஆகவே அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து வயதினருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியை பார்ப்போம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் கடந்த 2 நாட்களாக திருக்கடையூர் தலத்தின் பெருமைகளை எல்லாம் இயன்ற அளவு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறேன். 1000 நாபடைத்த ஆதிசேஷனாலேயே எடுத்துரைக்க முடியாத ஈசனின் பெருமைகளை ஒரு நா கொண்ட நான் எத்தனை நாள் சொன்னாலும் போதாது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பெருமை வாய்ந்த தலம் இந்த திருக்கடவூர். அண்மை காலத்திலே அங்கே கட்டப்பட்டுள்ள விடுதிகளுக்கெல்லாம் சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த தலம் ஆயுள் நீட்டிப்பு தலம் மட்டுமல்ல, புத்திர சந்தானம் அருள்கின்ற தலம். அமிர்தம் என்றால் மரணத்திற்கு எதிரானது என்று பொருள். அமிர்தம்தான் மரணத்திற்கு எதிரானது. ஆகவே அங்கே சுவாமியுடைய திருநாமம் அமிர்த கடேஸ்வரர். அமிர்தத்தை குடமாக கொண்டு வந்து வைக்கப்பட்டு அந்த குடம் சிவலிங்கமாக மாறியதால் அமிர்த கடேஸ்வரர் என்று அவருக்கு திருநாமம். காலனை காலால் உதைந்ததால் காலசம்ஹார மூர்த்தி என்று ஒரு திருமேனி அங்கே காணப்படுகிறது.
அது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு மரகத லிங்கமும் உண்டு. அதை நாடோறும் 2 முறை எடுத்து அதற்கு வழிபாடு செய்கின்றனர். இந்த தலத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்பிகையின் சிறப்புகளை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அபிராமி அந்தாதி என்பதை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் நிச்சயமாக அனைவருக்கும் அபிராமி அந்தாதி என்றால் தெரியும். 100 பாடல்களை கொண்ட எளிமையான தமிழிலே அபிராமி பட்டர் என்பவரால் பாடப்பட்ட துதிப்பாடல்கள் அபிராமி அந்தாதி. அபிராமி பட்டர் என்பவர் வாழ்ந்தது இந்த திருக்கடையூர் தலத்திலே. அவர் தன்னை மறந்த நிலையிலே தியானத்திலே ஆழ்ந்து அம்பிகையின் தரிசனத்தை மனக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு அரசர் வருகிறார், தஞ்சையை ஆண்ட மன்னர் வருகிறார். அவர் ஆண்டவனையே தரிசனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நாட்டை ஆள்பவனை பற்றிய அவருக்கு கவலை. மன்னர் யார் இவர் என்று கேட்கிறார். அருகிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இவர் மீது சற்று பொறாமை போல் இருக்கிறது. அவர் ஒரு பித்தர், எதையாவது சொல்வார் என்றெல்லாம் அவரை பற்றி தவறாக சில கருத்துக்களை சொல்கிறார்கள். மன்னர் அருகிலே வந்து, பட்டரே, இன்று என்ன திதி என்று கேட்கிறார். அவருக்கு பிரகாசமாக அன்னையின் திருவுருவம் தெரிகிறது. பௌர்ணமி என்று விடுகிறார். ஆனால் அன்றைக்கு அமாவாசை, தை அமாவாசை. அமாவாசையை போய் பௌர்ணமி என்கிறாரே, அப்படியானால் இன்றைக்கு மாலையிலே நிலவு வருமா என்று அவரை அருகில் இருந்தவர்களெல்லாம் கிண்டல் செய்கிறார்கள். வரும், நிலவொளி வரும் என்று சொல்லிவிடுகிறார். இன்று மாலைக்குள் நில ஒளி வரவில்லை என்றால், நிலவு இன்று உதிக்கவில்லை என்றால், சந்திரோதயம் ஆகவில்லை என்றால் உமக்கு மரண தண்டனை என்று மன்னன் வெகுண்டு சொல்லிவிடுகிறார். அதன் பிறகு அவர் சுய நினைவுக்கு வருகிறார். வந்த பிறகுதான் நடந்த விருத்தாந்தங்களை எல்லாம் கேள்விப்படுகிறார். நடந்த நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு, ஏன் இப்படி ஒரு தவறு நேர்ந்தது? நான் தியானத்தில் இருக்கும் பொழுது அவர் ஏன் என்னிடம் வந்து இன்று என்ன திதி என்று கேட்க வேண்டும்? நான் ஏன் அமாவாசை பௌர்ணமி என்று சொல்ல வேண்டும்? இதெல்லாம் என்ன விளையாட்டு? இதெல்லாம் என்ன சோதனை என்று அவர் குழம்பி போய், சரி, நடப்பது நடக்கட்டும், எல்லாம் அபிராமியின் செயல் என்று சொல்லி அபிராமியை வேண்டி துதிக்கிறார். 100 பாடல்களை பாடுகிறார். 78வது பாடலை முடித்து 79வது பாடலை பாடும் பொழுது நிலவு உதித்து விடுகிறது, சந்திரன் தெரிகிறது. அனைவரும் திகைத்து போகிறார்கள். அதற்குள் பூம்புகார் சென்று விடுகிறார் அந்த மன்னர். அங்கே சந்திரோதயத்தை பார்த்து பயந்து விடுகிறார். எப்படி அமாவாசையிலே நிலவு வந்தது? இது என்ன அதிசயம்? இதுவரை இந்த உலகிலே கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறதே என்று பயந்து அலறி அடித்து கொண்டு மீண்டும் திருக்கடையூருக்கு வந்து அபிராமி பட்டரின் கால்களிலே விழுந்து வணங்கி, எம்மை மன்னித்து விடுங்கள், நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு அருளாளர், அம்பிகையின் அருள் பெற்றவர் என்பதை நான் புரிந்து கொள்ளாமல் உங்களை சோதித்து பார்த்து விட்டேன். உங்களுடைய வாக்கு பொய்க்கக்கூடாது என்பதற்காக அம்பிகை இன்றைக்கு சந்திரனை வர வைத்து விட்டாள். அமாவாசை என்று நிலவு வந்து விட்டதே என்று அவர் ஆச்சரியத்துடன் இவருடைய பக்தியை மெச்சி புகழ்ந்து தனது தவற்றுக்காக உணர்ந்து வருந்தி பிறகு திரும்பி செல்கிறார். எப்படி அமாவாசை அன்னைக்கு நிலா வரும்? நிலா வரவில்லை, சந்திரன் உதிக்கவில்லை. சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் அமாவாசை. சூரியனுக்கு நேர் 7வது வீட்டிலே சந்திரன் வந்தால் பௌர்ணமி. சூரியனும் சந்திரனும் 180 டிகிரிஸில் ஒன்று நேர் எதிரே சந்திக்கும் நாள் தான் பௌர்ணமி. ரெண்டும் ஒன்றாக சேரும் நாள் அமாவாசை. 15 நாள் கேலண்டரை எப்படி மாற்ற முடியும்? ஆகாய மண்டலத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சந்திரனை நகர்த்தி கொண்டு வந்து 7 வீடு தள்ளி வைக்க முடியுமா? அம்பாள் அப்படி சட்டத்திற்கு புறம்பாக கோள்களின் போக்கை மாற்றி அமைப்பாளா என்றால் அம்பாள் அப்படி மாற்றி அமைக்கவில்லை. சந்திரன் உதிக்கவில்லை. ஆனால் தனது பக்தருக்கு மரண தண்டனை கிடைக்கக்கூடாது. அவருடைய வாக்கிலே பௌர்ணமி என்று வந்துவிட்டது. அவரை காப்பாற்றியாக வேண்டும். தன் சேயை காப்பாற்றுவது தாயின் கடமை அல்லவா? அதற்காக அம்பிகை என்ன செய்கிறாள்? தனது காதிலே இருக்கின்ற வைரத்தோட்டை எடுத்து ஆகாய வெளியிலே வீசுகிறாள்.
தவஜனனி தாடங்க மகிமா என்றார். இதைத்தான் ஆதிசங்கரர். அந்த தாடங்க மகிமையானது ஆகாயத்திலே அந்த வைரத்தோடு ஜொலித்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து மன்னரும் மற்றவர்களும் சந்திரன் உதித்து விட்டது என நினைத்து பிறகு இவரது அருமையை உணர்ந்து கொள்கிறார்கள். அபிராமப்பட்டவர் காலத்திலே அமாவாசை என்று வானிலே தெரிந்தது சந்திரன் அல்ல, அம்பிகையின் தோடு. அம்பிகையின் தாடங்கத்திற்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. அடியார்களின் வாயிலே ஒரு வாக்கு வந்துவிட்டால் அதை உண்மையாக்க வேண்டியது ஆண்டவனின் கடமை. பக்தர்கள் வேண்டுமென்று எதையும் சொல்ல மாட்டார்கள். உண்மையான பக்தன், உண்மையான ஒரு ஞானி, ஒரு தபஸ்வி உடைய வாக்கிலே ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அதை மெய்யாக்க வேண்டும் என்பது கடவுளின் சட்டம். அதற்காக சந்திரனை போன்ற ஒன்றை உருவாக்கி சந்திரனுக்கு இணையான ஜொலிப்புடைய தனது காது தோட்டை எடுத்து ஆகாய வெளியிலே போட்டு அதை பார்த்து அனைவரும் சந்திரன் என நினைத்து அபிராம பட்டரை வணங்கிவிட்டு செல்கின்றனர். அவரை தண்டனையிலிருந்து தப்பி விடுகிறார். மரண தண்டனையிலிருந்து தப்ப வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆற்றல் அந்த கோவிலுக்கு உண்டு. அடியார்கள் வாக்கிலே ஏதேனும் வந்தால் அது பலித்துவிடும். தனது அடியார்களை, தன்னையே சரணடைந்தவர்களை நிச்சயமாக அந்த அம்பிகை ஒரு நாளும் கைவிட மாட்டாள் என்பதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம்தான் இது. சிவபெருமான் காலனை காலால் உதைந்ததும் கூட ஒரு நாடகம்தான். அதனால்தான் இடது காலால் உதைகிறாராம். வலது காலால் உதைஞ்சிருந்தானே அவன் பிழைக்க மாட்டான், நிஜமாவே செத்துருவான். ஏன்னா வலது கால் இவருடையது, இடது பாகம் அம்பிகையுடையது. அம்பிகை யாரையும் கொல்லாள். அம்பிகையுடைய பகுதியான இடது பக்கத்தில் இருக்கும் இடது காலை தூக்கி இடது பதம் தூக்கி ஆடும் ஈசன் அல்லவா அவன். அந்த இடது பதத்தால் எமனை உதைந்ததால் அவன் பழித்து கொண்டான். அவனுக்கு மீண்டும் வாழ்வு கொடுத்தார். அந்த நேரத்தில் மார்க்கண்டேயரை காப்பாற்றணும். அதற்காக அவ்வாறு இடது காலால் உதைத்தார். அபிராமி அன்னைக்கு அந்த பட்டரை காப்பாற்ற வேண்டும். அபிராமி பட்டர் என்னும் அடியவரை காப்பாற்ற வேண்டும். அதற்காக அமாவாசை என்று தனது தோட்டை வானவெளியிலே விட்டு அதை சந்திரனை போல் ஜொலிக்க வைத்து சந்திரோதயம் என அனைவரும் நினைந்து இவரை விட்டு விடுகின்றனர். அம்பிகையின் தாடங்க மகிமையை பற்றி தனியாக ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம். அவ்வளோ விசேஷங்கள் இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளைய தினமும் நாம் பார்க்கவிருக்கிறோம். நாளைய நிகழ்ச்சியிலும் திருக்கடவூர் திருத்தலத்தின் பெருமைகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ಅಲಂಗಾರ ಶ್ರೀನಿವಾಸ அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா
வண்ண மலைகள் ஆள்பவன் அறிவோம் நமவோம் கிரிதரா. ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா. ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா. நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா. பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன். பாரதத்தில் கண்ணனானவன் கீதை தந்த நாயகன். திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. நீலவண்ண மேகநாதனை திருமலை எங்கும் தேடினே. சங்கு சக்கர கருட வாகனம் வருவான் என்றே ஏங்கினே. கோவிந்த நாம கீதமே இரவும் பகலும் பாடினேன். காணுகின்ற காட்சிகள் எல்லாம் நந்த கோவிந்தனாகினான். சிறகொடிந்த பறவையாகினேன் கரம் கொடுத்து தாங்கினான். மனமகிழ்ந்த ஸ்ரீனிவாசனே வைகுண்டம் காட்டினான். கண்ணனாக காட்சி தந்தான் ரங்கநாதனாகி நின்றான். ராமனாக காட்சி தந்தான் கோவிந்த பாத பூஜை செய்தேன். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா. வேணுகான ராகதேவனே முரளீதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். பொதுவாக இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்னென்னா நம்ம குழந்தைகள் நன்னா படிக்கணும். எல்லாருக்கும் ஒரு எண்ணம். ஏன்னா எல்லாரோட நோக்கமும் குழந்தைகள் நன்னா படிக்கணும். ஏன்னா குழந்தைங்க நன்னா படித்தா வருங்காலம் நன்னா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை, குழந்தை நன்னா படிக்கணுன்றதில். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கணும்னு நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் நமக்கு எளிய மந்திரம் உண்டு. எல்லாருக்கும் தெரியும், கல்வின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய தெய்வம் சரஸ்வதி. சரஸ்வதி தேவியை குழந்தைகளுக்காக மட்டும் ஜபிக்கணுமானா வழக்கறிஞர் தொழில் செய்கிறவங்க, ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள், பிஆர்ஓன்னு சொல்ல பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக இருக்கிறவங்க, இவாளெல்லாம் கூட கட்டாயம் சரஸ்வதி தேவியை பூஜிக்கிறது ரொம்ப நல்லது. சரஸ்வதி தேவியை தொடர்ந்து ஜபித்தால் கட்டாயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். வெள்ளை வெத்தலையில் உங்களுக்கு கருப்பு வெத்தலை வெள்ளை வெத்தலைன்னு உண்டு. அதில் வெள்ளை வெத்தலையில் தேன் எடுத்து அதில் இந்த தேவியோட மந்திரத்தை ஜபித்து குழந்தைகளுக்கு கொடுத்தா ஊமையாக இருந்த குழந்தையும் பேசணுவா, திக்குவாய் போயிடணுவா, நல்ல ஞாபக சக்தி வரும்னுவா. இது ஒரு அற்புதமான பிரயோகம். அடுத்து என்னென்ன தோஷங்கள்லாம் விலகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அவங்கள அறியாமல் புஸ்தகங்களை கிழிச்சிடுவா. புஸ்தகங்களை கிழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். சில பேர் புஸ்தகங்களை வாங்கிட்டு திருப்பி தர மாட்டான். நிறைய இடங்களில் பார்க்குறோம்.
புஸ்தகங்களை வாங்கிட்டா அதுக்கப்புறம் அதை திருப்பி தரதில்லை, அதுவும் தோஷம்ன்றான். ஒருத்தரோட புஸ்தகத்தை வாங்கிட்டா அதை திருப்பி தரலைனாலும் தோஷம்னு சொல்லுவாள். அதே மாதிரி சில விஷயங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போயிடும். சில பேர் வித்தை கற்றுக் கொடுத்த குருவியை நிந்திப்பான். ஒருத்தர்கிட்ட ஒரு வித்தையை கற்றுண்டு அந்த குருவியை நம்ம தூஷிக்கிறது, அந்த தோஷமும் போகணுவா. வித்தையை கற்றுண்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் விட்டுருது. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா, அப்பா அவர் மகா ஞானி, அவருக்கு தெரியாதே இல்லைன்னு, ஆனால் அவர் ஒருத்தருக்கும் ஒன்றும் சொல்லித்தர மாட்டார், ஒருத்தருக்கும் ஒரு ரகசியத்தையும் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி இருக்கவா முனியா பிறப்பான்னு கூட சொல்வா. அந்த மாதிரி வித்தைகளை கற்றுண்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா அதுவும் ஒரு தோஷமாக சொல்லியிருக்கு. இந்த மாதிரி தோஷங்கள்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும்னு சொல்கிறான். குரு நிந்தனை விலகும். அதே மாதிரி புஸ்தகங்களை நம்ம கிழித்து அல்லது புஸ்தகங்களை மற்றவங்க புஸ்தகங்களை வாங்கிட்ட தோஷம் விலகும். அதே அடுத்து உங்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த தோஷமும் விலகும். இதெல்லாம் விலகிறதுக்கு இந்த சரஸ்வதி தேவியோட மந்திரம் கை கொடுக்கணுவா. வெள்ளை தாமரையால் சரஸ்வதி தேவியை அர்ச்சிக்கலாம். சரஸ்வதி படம் வைத்தும் பூஜிக்கலாம். நீங்கள் உத்தமர் கோயில் மாதிரி இடங்களுக்கு போகும்போது சரஸ்வதிக்கு தனி சன்னதி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்க உத்தமர் கோயிலில் சரஸ்வதி தேவிக்கு தனி சன்னதி இருக்கிறதையும் பார்க்கலாம். கம்பநாட்டாழ்வாருக்கு சரஸ்வதியோட அருள் கிடைச்சதுனால தான் அவர் கவிதை எழுத முடிஞ்சதுன்னு சொல்வாள். அதுவும் ஒரு கம்பநாட்டாழ்வார் பெருமையை சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் மேட்டு அழகிய சிங்கர் இவர் கம்பராமாயணத்தை அரங்கேற்றும் பொழுது தலையை அசைத்து உங்களுக்கு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுன்றதாக சொல்வாள். கம்பநாட்டாழ்வார் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணும்பொழுது மேட்டு அழகிய சிங்கர் தலையை அசைத்தாராம். அது மாதிரி ஒரு பெருமை உண்டு. இதெல்லாம் சரஸ்வதி தேவியால் கிடைத்த பெருமைன்றதில் சந்தேகம் இல்லை. சாரஸ்வத பிரயோகம்னு சொல்லுவாள். சரஸ்வதி தேவியை ஜபித்து குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறதும் நாம் பயன்படுத்துகிறதும் சாரஸ்வத பிரயோகம் நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். கவிஞர்கள் கற்பனை வளம் மிக்கவர்கள் இந்த சரஸ்வதி தேவியை பூஜிக்க அபாரமான கவிதைகள் எழுதலாம். கற்பனை வளம் பெருகணுவா. ஜோதிடத்தில் வாக்கு சித்தியை கொடுக்கும்னு சொல்லுவாள். சொன்ன சொல்லை பழிக்க வைக்கக்கூடிய அற்புதமான வாக்கு சித்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் சரஸ்வதி தேவி தான்றதில் உங்களுக்கு சந்தேகமே இல்லை. உங்களுக்கு ஆதிசங்கரோட கதையில் கூட இந்த சரசவாணின்னு சரஸ்வதி தேவி பிறந்து அதுக்கப்புறம் ஆதிசங்கரை கேள்வி கேட்குறார். அதுக்கப்புறம் தான் பரக்காய பிரவேசம் பண்ணுறதா சொல்லுவாள். அது மாதிரி சரஸ்வதி தேவிக்கு அப்படி ஒரு பெருமைகள் உண்டு. இந்த சரஸ்வதி தேவியை பூஜித்தால் ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். ஞானம் கட்டாயம் வரும். ஞான சரஸ்வதி ஞானத்தை வழங்கக்கூடியவர். இந்த சரஸ்வதியோடைய பெருமை நிறைய சொல்லு போகலாம். வருஷா வருஷம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படம் வச்சோ கலசம் வைத்தோ தாமரை பூக்களால் சரஸ்வதியை அர்ச்சிக்கலாம். கட்டாயம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சரஸ்வதி தேவியோட அருள் பெற்றதுன்னு சொல்லுவாள். தரவல்லார கீரை இருக்கு இல்லையா, அது சரஸ்வதி தேவியோட அருள் பெற்றதுனால தான் அது சாப்பிட்றவங்களுக்கு ஞாபக சக்தி வருதுன்னு சொல்லுவாள். இன்னும் நிறைய மூலிகைகள் சரஸ்வதி தேவியோட அருள் பெற்ற மூலிகை நிறைய சொல்லலாம். அது இன்னொரு விஷயத்தில் அந்த பிரயோகங்களை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். அதனால் இந்த ஜபத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். குழந்தைகளுக்காக நீங்கள் பண்ணலாம். இப்போ 5-6 வயசு குழந்தை, அந்த குழந்தை நல்லா படிக்கணும்னு குழந்தை பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக குழந்தையோட அம்மாவோ அப்பாவோ பண்ணலாம். அது மிக உயர்ந்த நல்ல பலன்களை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த ஞாபக சக்தி இல்லாத நிலைக்கும் இந்த ஜபம் பலன் தரும். ஜபம் பண்ண குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். கல்வி கேள்வியில் திறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம், அதை நம்மளால் காப்பாற்ற முடியலன்னா இந்த சரஸ்வதி தேவியை பூஜித்தால் நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாள். அதனால் இந்த ஜபத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். பலன் நிச்சயம். 108 ஒரு வீதம் 45 நாட்கள் தொடர்ந்து ஜபிக்கலாம். கட்டாயம் உயர்ந்த நல்ல பலன்களை நம்ம அடைய முடியும். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது, எழுதிக்குங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌம். ஓம் ஐம் க்ளீம் சௌம். வத வாக்வாதின்யே வத வாக்வாதின்யை ஸ்வாஹா. மறுபடியும் சொல்ல எழுதிக்குங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌம் வத வாக்வாதின்யை ஸ்வாஹா. இந்த சரஸ்வதி மகாமந்திரத்தை ஸ்படிக மணியாலையும் முத்து மாலையாலையும் ஜபம் பண்ணலாம். ஒரு விசேஷமான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாள். ஸ்படிக மணின்றது எல்லா இடத்துலையும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் ஸ்படிக மணியாலையும் நீங்கள் ஜபம் பண்ணலாம். காலை அல்லது மாலை வேலை எப்போனா நீங்கள் ஜபிக்கலாம். இது விசேஷ நல்ல பலனை தரும். நாளைக்கு இன்னொரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவந்து.
வணக்கம் நேர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏமாற்றிவிடுறான். எங்களை எங்கள் சொந்தக்காரர்கள் ஏமாற்றி விட்டார்கள். எங்களுடைய இடத்தில் பாதி இடத்தை அவர் கட்டிவிட்டார்கள். காலியான மனை எங்கள் தாத்தாவுடைய மனை, அதில் எங்களுக்கு சரி பாதியான பங்கு எழுதி கொடுத்தார்கள். ஆனால் கொடுக்கும் பொழுது நாங்கள் வீடை கட்டலை, அவங்க 5 அடியை எடுத்து விட்டார்கள். இந்த மாதிரி பல சிக்கல்கள். எங்கள் அப்பா ஒரு வீடை கட்டினார், ஆனால் எங்கள் பெரியப்பா பின்னால் ஒரு செவுரை அதிகமாக ஏற்றி விட்டார்கள். இதுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா, இதை எப்படி சரி பண்ணுறது, இந்த மாதிரி பல சிக்கல்கள். ஒரு வீட்டில் நாங்கள் போய் வசித்தோங்க, ஆனால் அந்த வசித்த வீட்டில் எங்களுக்கும் சரி வரல. எங்கள் சித்தி எங்கள் இடத்த அமைக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஏமாத்தினவருக்கும் சுகம் இல்லை, உங்களுக்கும் சுகம் இல்லை. இதுக்கு என்ன காரணங்கள்? ஃபஸ்ட்டு, ஏமாத்துறதுக்கு மனசு, சனி ராகு, சந்திரன் ராகு 2 கிரகங்கள் உச்சமாக இருந்து உச்சனை பார்த்தால் மனிதன் நான் தான் என்று நினைப்பான், கடைசி நேரத்தில் அழுவான். ஏமாந்து விட்டார்கள். லக்னாதிபதி அஸ்தமாக இருந்தால், 3க்கு அதிபதி 2இல் இருந்தால், 2இல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், ராகு இருந்தால் ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவர்களுக்கு அவருடைய அண்ணன் தம்பிகள் அவர்களுடைய சொத்தில் ஒரு பங்கை வாங்கிவிடுவார்கள், ஏமாற்றி விடுவார்கள், அல்லது நீங்களே கொடுத்து விட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஏனென்றால் 3க்கு அதிபதி 2இல் இருந்தால் அவர்கள் சம்பாதிக்கிற ஒரு வருமானத்தில் நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் 2,000 ரூபாய் உங்களுக்கு இல்லை என்று நினைக்க வேண்டும். ஏனென்றால் பூர்வ ஜன்ம கர்மம் ஒன்று இருக்குது. பூர்வ ஜன்ம கர்மத்தில் 3க்கு அதிபதி 2இல் இருந்தால் அவர்கள் ஒரு 2,000 ரூபாய், 10,000ல் 2,000 எந்த இல்லை என்று நினைத்தால் மாத்திரமே அவர்கள் சுகமாக இருப்பார்கள். அவர்களுடைய வீடு எந்த மாதிரி இருக்கு, என்ன செய்யலாம், ஏமாத்தினவரும் ஏமாந்து விட்டவரும் அதுவும் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரே பூமி, ஒரே பூமியில் 2 வீடு, 2 பக்கமும் தெரு. இது மேற்கு பக்கம் ஒரு வாசல், கிழக்கு பக்கம் ஒரு வாசல். ஃபஸ்ட்டு காலியான இடம் இருக்கும் பொழுது பின்னாலேருந்து கட்டினவர் ஃபுல்லாக பெருசாக கட்டி விட்டார்கள். இந்த இடத்துல ஒரு காலியான இடத்தை விட்டு விட்டார். அதாவது இந்த இடம் கட்டு. இவருக்கு இந்த இடம் சின்னதாக இருக்கு, ஆனால் இந்த இடத்துக்கு இது தென்மேற்கு வளர்ந்து விட்டது. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க. லாஸ்ட் ஒரு எபிசோட்லேயே நான் சொல்லியிருக்கேன், தென்மேற்கு வாசல் இருக்கக்கூடாது. தென்மேற்கு வாசல், அக்னேயத்தில் டாய்லெட், அக்னேயத்தில் ஒரு ரூம், அதாவது பாத்ரூம், குளிக்கிற அறை, ஈசானியத்தில் சமையலறை, வடக்கு மத்தியத்தில் டாய்லெட், படுக்கிற ரூம் வாயு, அதுக்கு அக்னேய வாசல். நான் பெருசாக கட்டி விட்டேன், ஆனால் மன நிம்மதி இல்லை. ஏன் மன நிம்மதி இல்லை? ஈசானியத்தில் சமையலறை, அக்னேயத்தில் டாய்லெட். எது எந்த இடத்தில் இருக்கணும் அப்படியே டைரெக்டாக மாறி இருக்கு. இந்த இடத்துல வாடகைக்கு யாருக்கும் கடையை கொடுத்துட்டாங்க. பெட்ரூம் வர இடத்துல அவர் வாடகை கொடுத்துட்டாரு. இவர் வாயில போய் படுக்கிறாரு. 2வது அந்த வீடை பாருங்க, ஏமாந்து விட்டவர். மீண்டும் அக்னேயத்தில் ஒரு தண்ணீர் தொட்டி, தெற்கு திசையை நோக்கி சமைக்கிறார்கள். வீட்டுக்கு மத்தியத்தில் டாய்லெட், இது பரவாயில்லை. ஆனால் படுக்கும் அறை அதே போல் வாயு அறை. இப்போ இவங்க 2 பேருக்கும் மன நிம்மதி வரணும்னா என்ன செய்வது? இந்த இடத்து வளர்ந்த இடம், இவர்களுக்கு இந்த இடம் வளர்ந்து விட்டது. வளர்ந்த இடத்தை கொடுத்து விடுங்கள், தானமாக கொடுத்து விடுங்கள். என்ன ஐயா இவ்வளோ இடம், இந்த காலத்தில் லட்சக்கணக்கில் போகும். லட்சம் போனால் சுகம் சேரும். சுகம் லட்சத்துக்கு மேல் அப்படின்னு சொல்லுவேன். கொடுத்து விடுங்கள். இல்லை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு செவரை எழுப்பி விட்டுடுங்க. இந்த இடம் டாட் போட்டுருங்க, இந்த செவரை எழுப்பி விட்டுடுங்க. இது சரியாக ஆகிடும். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை இவர். ஏன்னா ஏமாந்தவர். இந்த சமையலை மாற்றி அமைக்க வேண்டும். இங்கே இந்த தண்ணீரை இமீடியட்டாக நீக்கி விட வேண்டும். இந்த தண்ணீரை ஈசானியத்தில் மாற்றி அமைச்சிட்டு இந்த சமையலை அக்னேய சமையலாக கிழக்கு நோக்கி வச்சு விட வேண்டும். இந்த பெட்ரூமை இந்த இடத்தில் மாற்றி விட வேண்டும். ரூம் இருக்கு, வாசல் சரியாக இருக்கு, தலை தெற்கில் வைத்து வடக்கில் கால் வைக்க வேண்டும்.
இந்த மாதிரி தெற்கில் தலை வடக்கில் கால் வச்சு இந்த ரூமை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இந்த சமையலை அக்னேய சமையலாக மாற்றி விட்டால் இவருக்கு பெரிய சொத்து வந்து சேரும், சம்பாதித்து வாங்கி விடலாம். ஏமாந்தது பதில் சிந்தனை பண்ண வேண்டாம். ஏமாத்தினவர் என்ன செய்ய வேண்டும்? மனம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, புத்தி கெட்டுவிட்டது. இந்த வாசலை இந்த இடத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த கடையை காலி பண்ணி இங்கே சுவரை எழுப்பிட்டு இந்த பெட்ரூம் இங்கே மாற்றி விட வேண்டும். இந்த கடை இல்லையா, எனக்கு கடை திரும்பி தேவை இருக்குது, அப்பொழுது இந்த கடையை இங்கே மாற்றிட்டு இந்த ரூமை இப்படி மாற்றி அமைக்க வேண்டும். இந்த சமையலை இந்த இடத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். சமையலை இந்த இடத்துல மாற்றி அமைச்சிட்டு இந்த டாய்லெட்டை இந்த இடத்துல மாற்றி அமைக்கணும். இந்த டாய்லெட்டை இந்த இடத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். ஐயா, ஆல்ரெடி கோர்ட்டு கேஸு கச்சேரி இருக்குது, மனசில் சங்கடம் இருக்குது, என்ன செய்வது? 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குது, என்ன செய்வது? பாருங்கள், இவருக்கு நான் சொல்கிறேன், இவர் இந்த இடம் அதிகமாக எடுத்துக்கொண்டவர். இவருக்கு இந்த இடத்துக்கு காசு கொடுத்துட்டு இந்த இடத்தை யூஸ் பண்ணி இந்த சமையலை இங்கே மாற்றி விட்டால் அக்னேய தோஷம் நீங்கி இவருடைய வாரிசுகள் சுகமாக வாழ்வார்கள். வாரிசு, அதாவது நம்ம ஒரு சொத்தை சேர்த்தால் வாரிசுக்கு தான். அந்த வாரிசு சுகமாக இருந்தால் இவரும் சுகமாக இருப்பார். மனசு வரவில்லை, என்ன செய்வது? எனக்கும் அவருக்கு கொடுக்கலாம் என்ற இஷ்டம், ஆனால் என் மனைவி கேட்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் துர்கை கோயில் சென்று வந்தால் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை மாம்சாகாரம் பண்ணாதீர்கள், நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீர்கள். இவருக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அம்மாவுக்கும் நோய் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த சமையல் இருந்ததுன்னா அந்த வீட்டு எஜமானிக்கும் நோய் இருக்குது, என்ன செய்வது? எஜமானிக்கு நோய் இருக்கிறவர் நீங்கள் டெய்லி சூரிய பகவானுடைய பிரீத்தி செய்ய வேண்டும், சூரிய பகவானுடைய பூஜை செய்ய வேண்டும். சூரிய பகவான் பூஜை செய்து சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் என்றால் பால் தண்ணீர் எல்லாம் எடுத்து சூரியனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஒன்றும் செய்ய முடியும், கிண்ணத்தில் எடுத்து அப்படி இப்படி கையிலேருந்து செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அது அபிஷேகம் தான். சூரியனுக்கு அபிஷேகம் செய்தால் இந்த வீட்டில் இருக்கிற தோஷங்கள் நீங்கிறது ஆரம்பிச்சு விடும். இவர்களுக்கும் கோர்ட்டு கேஸ் இருக்குங்க, என்ன செய்யுது? கோர்ட்டு கேஸ் இருக்குது. அண்ணன் தம்பிகளாக இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விரதம் செய்யுங்க, ஆஞ்சநேயர் பிரீத்தி பண்ணுங்க. அக்கா தங்கச்சியோடைய இடமாக இருக்கு, எங்கள் பசங்க பிரித்து விட்டார்கள், என்ன செய்வது? இந்த மாதிரி ஏமாந்து அக்கா தங்கச்சியோடைய இடமாக இருந்தால் சனிக்கிழமை தோறும் சாயந்தர நேரம் அரச மரத்தை சுற்றி விட்டு அங்கே நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றினீங்கன்னா இந்த அக்கா தங்கச்சியோடைய இடத்தின் பிரச்சனை குறைஞ்சிவிடும். தாத்தா வீட்டு சொத்து எங்கள் அண்ணன் தம்பிங்க பிரிக்க முடியவில்லை, இப்போ பேரன்கள் இந்த மாதிரி செஞ்சு விட்டார்கள். இந்த மாதிரி 2 பேருக்கும் சண்டை இருந்தால் அவர்கள் வியாழக்கிழமை தோறும் அரச மரத்தை சுற்றி விநாயகருக்கு பூஜை செய்ய வேண்டும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பீடைகள் பிரச்சனைகள் குறையும். இந்த வீட்டில் வசிக்கிறவர் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்ற பட்சத்தில் கிழக்கிலையும் வடக்கிலையும் ஒவ்வொரு கண்ணாடியை அமைக்கிவிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ணாடியையும் அமைச்சால் சரியாக விடும். வாடகை வீடு இருந்தாலும் அமைக்க முடியலன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒரு கண்ணாடி, இந்த இடத்துல ஒரு கண்ணாடி அமைச்சிடுங்க. இவர்கள் இந்த வீட்டுக்கு உள்ளேயும் விலையும் விநாயகரை அமைச்சு விட்டு சமையலுக்கு மத்தியத்தில், அதாவது சமையல் கேஸுக்கு மத்தியத்தில் பஞ்சமுகி ஆஞ்சநேயரை அமைச்சால் கண்டிப்பாக இவர் வீட்டில் இருக்கிற சகல தோஷங்கள் நீங்கிவிடும். ஏனென்றால் இந்த சொத்து பாகம் பிரியும் பொழுது நீங்கள் பல கோயில் போய் பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி வந்திருப்பீங்க. நேர்களே, கோவிலுக்கு போய் பூஜை அர்ச்சனை பண்ணலாம், கோர்ட்டுடைய சீட்டையும் எடுத்து கோயிலில் வச்சு பூஜை பண்ணி வருவீர்கள். ஆனாலும் வெள்ளிக்கிழமை விரதம் செய்து விட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சி மன நிம்மதி குடும்பம் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து விடுங்க. நேர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜி தமிழ் சேனலுக்கு எழுதி அனுப்புங்க. நான் மகேஷ் வர்மா அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்து அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.